திருச்சிற்றம்பலம். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் நடைபெறும். எனக்கு அன்னாபிஷேகம்னா இது வரைக்கும் விவரம் தெரிஞ்சதில்லை. இன்றைக்கி தெரிஞ்ச விவரம் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பட்டீஸ்வரம் சிவன் ஆலயத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனோன்னு சிவனுக்கு வந்து 5 அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு காய்கறி மாலை பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அன்னாபிஷேகனால மெயினாக பச்சை சாதம் பண்ணி சிவன் லிங்கத்துக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பச்சை சாதம் வந்து பூஜைலாம் நிறைவு பண்ணி முடித்தோன்னே அந்த பச்சை சாதம் வந்து எத்தனை பேருக்கு வாங்களோ அத்தனை தட்டு கவுண்ட் பண்ணி தட்டில் வச்சுக்கிறாங்க. இந்த சாதத்தை வந்து தலைப்பகுதி நெஞ்சு பகுதி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து ஒரு நீர்நிலையில் விட்டுன்னு வாயிலான ஜீவனுக்கு வந்து கொடுத்துருன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் கிராமம் தானே, அதனால் பக்கத்தில் இருக்க நீர்நிலையில் போய் பூஜை பண்ணிவிட்டு இந்த சாப்பாடை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வந்துடணும்னு சொன்னாங்க. திருப்பி அதை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி கோயிலுக்கு வந்தோன்னா அடிப்பகுதியில் இருக்க சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா தீராத நோயும் தீர்ந்துடும்